Hi friends, இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, மணியை வந்துட்டு நிறையா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணியை உங்களால் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பேங்க் சைடில் வந்துட்டு நிறையா அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. நிறையா ஃபியூச்சர்ஸு அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ஸு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது என்ன வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துருக்குன்னா, சோதிக்காதீங்க, அப்புறம் ரொம்ப மொக்க போடுறீங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு வீடியோவுக்கு. சரி, அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோ எண்டில் லாஸ்ட்டில் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமாக இருக்குங்க, போய் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். இப்போ பேங்க்கில் இருக்கிற அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னன்ட்டுன்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டட்னு சொல்லிட்டு பேங்க்கில் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா UPI லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை எடுத்து வந்திருக்காங்க. UPI லிமிட்டடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர் டேக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு முன்னாடி இருந்தது. UPI லிமிட்டடு இப்போ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரோட லிமிட்டட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம புதுசாக பேங்க் ஓப்பன் பண்ண சொல்லியே வந்துட்டு பார்த்திங்கன்னா 10,000 இல்லைனா 25,000 தான் நம்மளோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டடே கொடுத்துருப்பாங்க. இது பேங்க்கு சைடில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான லிமிட்டடு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் UPI லிமிட்டடுன்னு சொல்லிட்டு 10,000 தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேங்க், அதாவது உங்கள் பிரான்ச் எங்கே இருக்கோ அங்கே தான் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், UPI லிமிட்டடை சேஞ்ச் பண்ணணும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் இப்போ அந்த வீடியோ, அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் வந்ததில்ல, அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே வந்துட்டு ஆன்லைன்லேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய பேடிஎம்முக்கும் தனியாக பேங்க் இருக்குது. அதோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் காமிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கை பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க்கில் மாடிஃபைடு ட்ரான்சாக்ஷன் லிமிட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே ஆக்சிஸ் மொபைல் டெய்லி ட்ரான்சாக்ஷன் லிமிட்டட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கரண்ட் லிமிட்டட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது 2 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு நியூ ட்ரான்சாக்ஷன் லிமிட்டடில் வந்துட்டு எனக்கு லிமிட்டட் செட் பண்ணிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய லிமிட்டடே வந்துட்டு, அதாவது வந்து என்னோடய லிமிட்டடை வந்துட்டு அவங்க கொடுக்க சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட லிமிட்டடை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறத அவங்க வந்துட்டு 2 lakhs வந்துட்டு செட் பண்ண சொல்லி கொடுக்க மாட்டாங்க. 1 lakh, 1,000 இல்லை 2,000, 20,000, அப்புறம் வந்துட்டு 5,000 இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன் ரீசெண்டாக. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன லிமிட்டட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அக்கௌண்ட் லிமிட்டடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணணும். வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 lakhs டேக்கு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டட், அப்புறம் UPI லிமிட்டட், கார்டு லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் லிமிட்டில் போய்ட்டு பார்க்க வருவோம். ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 1 lakh கொடுத்துருக்காங்க. UPI லிமிட்டட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன் ஃபஸ்ட்டு ஹவர்ஸ் UPI பின் செட்டு, அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு UPI பின்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணுறப்போ 5,000 மட்டும்தான் என்னால் சென்ட் பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதாவது 10 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். இதில் வந்துட்டு ஆஃப்டர் 24, அதாவது அந்த 5,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு ஆஃப்டர் 24 hours கழிச்சு வந்துட்டு UPI பின் செட்டு அதாவது பண்ணுறப்போ UPI வந்து அந்த செட் பின்னுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா UPI 1 lakh கொடுக்குறாங்க பர் டேவுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி மேக்ஸிமம்
10 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். நீங்கள் ₹1 அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 10 டிரான்சாக்ஷன் வரைக்கும் தான் பண்ண முடியும். உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 டிரான்சாக்ஷனுக்கு மேலே நான் 25,000 தான் அனுப்பிச்சேன், அதிலே காமிச்சிடுறாங்க பாரு, 25,000 தான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25,000 தான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 lakh லிமிட்டட் இருக்குது. ஆனால் ஏன் அனுப்ப முடியலன்னா நீங்கள் 10 வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அதால் உங்களால் சென்ட் பண்ணியிருக்க முடியாது. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோடய வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்காக இருந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் இல்லை நெட் பேங்கிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அந்த யூபிஐ லிமிட்டடை வந்துட்டு செட் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ லிமிட்டட்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஆர்பிஐலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூபிஐ லிமிட்டுன்னு தனியாகவே நம்மளுக்கு ஃபண்டு ஒதுக்கி இந்த அமௌண்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூபிஐ லிமிட்டட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர் டேக்கு ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு அதாவது அன்லிமிட்டடாக வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 1 lakh வச்சுருந்தா கூட பர் டேவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அந்த 10 டிரான்சாக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்துட்டு 75 அதாவது 75,000 இருக்குது, அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர் டேவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியார் பேங்காக இருந்தீங்கன்னு வந்தீங்கன்னா தனியார் பேங்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட யூபிஐ லிமிட்டடை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க செட் பண்ணுறது என்ன பண்ணிங்கன்னா யூபிஐ இருந்தாலும் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் எல்லா பேங்க்குமே வந்துட்டு லோவில் வந்துட்டுனா யூபிஐ லிமிட்டடை செட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அதிகமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது வந்துட்டு ஆர்பிஐக்கு தேவையில்லாத நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்துட்டு பிரச்சனை வருன்றதால அவங்க இதான் உங்களோட லிமிட்டட்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதிகமான லிமிட்டட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங் இல்லை இதுவே ப்ரைவேட் பேங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக மொபைல் பேங்கிங் நீங்கள் அதாவது ப்ரைவேட் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைல் பேங்கிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ லிமிட்டடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அதை செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம யூபிஐ லிமிட்டட் இவ்வளோ தான் இருக்குது, அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இல்லை நீங்கள் ப்ரைவேட் பேங்காக இருந்தால் நீங்கள் அதாவது நீங்கள் வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுத்து தான் மொபைல் பேங்கிங்கை வாங்கி நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த ரெக்வெஸ்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கு யூபிஐ லிமிட்டட் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ மேக்ஸிமம் அவ்வளோத்தும் லிமிட்டட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் லெட்டர் எழுதி கொடுத்தா தான் பண்ண முடியும். இல்லைனா மொபைல் பேங்கிங்கு அதாவது யூஸ் பண்ணியிருந்தால் பண்ணலாம். சரி, உங்களுக்கு அது செட் பண்ண தெரியலனா நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிலேட்டிவான வீடியோஸை நான் உடனே அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி இப்போ சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டிலே நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டில் வந்துட்டு நான் கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்ட்டுன்னு. அதாவது யூடியூப் சேனலுன்றது பார்த்திங்கன்னா சும்மா கிடையாதுங்க. அதாவது யூடியூப் சேனல் எடுத்த உடனே வந்துட்டு எடுத்தவங்க பண்ண முடியாதுங்க. கரெக்டாக பண்ணணுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணணும், வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும், வீடியோ எடிட் பண்ணணும், கண்டென்ட் ரெடி பண்ணணும், டைட்டில், தம்ப்லைன், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேக்ஸு, நிறையா விஷயம் இருக்குதுங்க. அதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த உடனே வந்துட்டு எழுந்து நடந்துட மாட்டோங்க. கொஞ்சம் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அதாவது தூக்கி நடக்க வச்சு பண்ணால் தான் வந்துட்டு எழுந்து நடப்போம். தவிர நீங்களாக எழுந்து நடப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க முடியாதுங்க. அப்படியே ஊனமுற்றுமா தான் ஆகுங்க. அதே மாதிரி தாங்க யூடியூப் சேனலும் 1 lakh சப்ஸ்கிரைபர் எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னால் எழுந்து நடக்க முடியாதுங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் நீங்களாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எழுந்து நடக்க முடியும். ஏதாவது தப்பு குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இது தெளிவாக புரியலன்னு சொல்லுங்கள். நீங்கள் புரியலன்னு சொன்னால் தான் நெக்ஸ்ட் டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி திருத்திக்குவோம். இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால ஒன்றையும் மாற்றம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.